அத்தியாயத்தில் 1525 கடைசி பாடல். அந்த அத்தியாயத்துல இன்று நாம் சிந்திக்க உள்ளோம். பாடல் ஒலிக்கப்படுகின்றது. நீரது மஞ்சன சாலை வரைதவள் மஞ்சு நீர் வான் உடுமாலை கரையற்ற நந்தி கலை உந்திக்காமே இன்றைய பாடல் ஒட்டுமொத்த பூமியிலிருந்து ஆகாயம் வரைக்கும், கடல்ல இருந்து 8 திசைகள் வரைக்கும் ஒரு நுழு கற்பனை விஷயத்துல விஷுவலைசேஷன் பண்ணி நமக்கு சொல்றதா இதுல நான் ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறை இருக்கிறதா நான் பாக்குறேன். ஏன்னா இந்த அண்டலிங்கம் எல்லாமே இந்த ஹோல் பிரபஞ்சத்தையும் லிங்கமா பார்க்கின்ற ஒரு விஷயம்தான். ஆனா ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள நாம சுருக்கிட முடியாது. நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பேரண்டத்துல அகில உலகம் ஒட்டுமொத்த அண்ட சராசரம் எல்லாம் அவன் வடிவமாகவே இருக்கிறான். இயற்கை உண்மைகளோட அந்த பாடல் நமக்கு புரிகின்றது. இந்த தரையூட்ட சக்தி அப்படின்னாக்கா நாம் வாழ்கின்ற அந்த நிலைப்பரப்பு பூமியை சொல்றாரு. அது தேவியுடைய சக்தி பீடமா சொல்றாரு. பூமியை திருவடின்னு சொன்னாரு. இந்த பாடல்ல பாத்தீங்கன்னா பீடம் அப்படின்றாரு. அப்ப மேல் நோக்கி இருக்கின்ற வான வரைக்கும் இருக்கின்ற அந்த தனியில் லிங்கம் பின் ஆம் பீடத்தின் மேல இருக்கின்ற சிவலிங்கம் வான வடிவம். அது பிரமாண்டமான ஆகாயத்தை குறிப்பிடுறாரு. திரைப்பொரு நீரது அப்படின்னா கடல்ல அலைகள் மோதுறத இங்க நம்ம சொல்றாரு. அது இந்த அண்டலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்யற மாதிரி ஒரு கற்பனையில கொடுக்கிறாரு நீர்நிலைய. வரத்தவை மஞ்சு நீர் அப்படின்னா மலைகள் மீது மேகங்கள் மழை பெய்யறத அபிஷேகம் பண்றதா ஒரு ஊமையா சொல்றாரு. வான்முடு மாலை அப்படின்னா வானத்துல இரவில பிளாசிக்கின்ற மின்னல்கள் எல்லாம் இறைவனுக்கு சாத்தப்படும் ஒளிமிக்க மாலைகள் அப்படின்னு ஒரு ஊமையா சொல்றாரு. இப்படி பெருங்கருணையுடைய நந்திய சிவபெருமான 8 திசைகளும் ஆபரணமா அமைகின்றன அப்படின்னு நம்ம இங்க பாடல்ல நமக்கு வெளிப்படுத்த விரும்புகின்றார். நாம ஒரு சிறிய கோயிலை கட்டி அதுல இறைவனை ஆகாவானம் பண்ணி வழிபடுறோம். ஆனா இறைவர் பாருங்க, ஒட்டுமொத்த பெரிய பிராட் வியூல உலகத்தையே லிங்கம்னு சொல்லி அடியில சக்தி அதனால பானம் அப்படின்னு நமக்கு ஒரு புதிய கான்செப்ட நமக்கு இங்க கொடுக்கிறாரு. அப்ப அண்டலிங்கமே வடிவம் அப்படின்றது பூமிதான் சக்தி பீடம் ஆவுடையார் அப்படின்றாரு. அதன் மேல உயர்ந்து நிற்கின்றது ஆகாயம். சக்திக்கும் சிவனுக்கும் வெவ்வேறு இடம் இல்ல, பிரபஞ்சமே நம்ம வடிவம் தான். இயற்கையில அபிஷேகம் பண்றது மேலே மழை பெய்யறது இயற்கை அபிஷேகமாகவும், மழைநீர் அபிஷேகமாகவும் தீர்த்தமாகவும் இங்க ஒரு ஓமானத்தை சொல்றாரு நமக்கு. இயற்கையில அலங்காரம், அந்த கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் லைட்டிங் பண்ண மாதிரி ஒரு கற்பனையில நமக்கு சொல்றாரு. 8 திசைகளும் நமக்கு விருந்து கிடைக்கின்ற ஆடைகள் அப்படின்றாங்க. அப்ப இயற்கை வேறு இறைவன் வேறு அல்ல. இயற்கையினுடைய ஒவ்வொரு அசைவிலும் பேரறைகளும் நம்ம இறைவனை பார்க்கணும் அப்படின்றது நந்தி பெருமானற்ற அவரு உணர்ந்தத நமக்கு இங்க உணர்த்துறாரு. ஒரு சின்ன கதை சொல்லலாம் அப்படின்னாக்கா, அண்டலிங்க தரிசனம். ஒரு காலத்துல காசி நகர்ல சிவபக்தர் இருந்தாரு. காலையில பாத்தீங்கன்னா கங்கையில நீராடி விஸ்வநாதர் கோவிலுக்கு சென்று சிவலிங்கத்தை தம் கையாலே மலர் தூவி பால் அபிஷேகம் செய்து வழிபட்டு வாழ்நாள் முழுதும் நிம்மதியா வாழ்ந்து வந்தார். ஒரு நாள் கூட வழிபாடு தடைபடவே இல்லை. வயது முழுந்த உடனே அவர் நாணிய பாக்குறாரு. அவர்கிட்ட போயிட்டு, பல வருடங்களா கோயில்ல இருக்க லிங்கத்தை தான் வழிபட்டு இருக்கிறேன். இப்ப உனக்கு நாணம் பிறக்க வேண்டிய நேரம் வந்துச்சுன்னு அவரே சொன்னாரு. காசியை விட்டு புறப்படு, பாரத தேசம் முழுவதும் யாத்திரை செய். எங்கு உனக்கு மிகப்பெரிய சிவலிங்கத்தின் தரிசனம் கிடைக்குதோ அங்கே உன் யாத்திரையை முடித்துக் கொள் அப்படின்றார்.
குருவினுடைய கட்டளையை கேட்டு அந்த பக்தர் கிளம்பினாரு. வழியில பெரிய பெரிய கோயில் எல்லாம் பார்த்தாரு. தஞ்சை பெரிய கோயில், கங்கை சோழபுரம் அப்படின்னு எல்லா பெரிய லிங்கம் எல்லாம் பார்த்துட்டு இதுதான் குருநாதர் சொன்ன பெரிய லிங்கமோ அப்படின்னு நினைச்சாரு. அப்புறம் மனசுக்குள்ள அர்த்தத்தை இது இல்ல, இதோட இன்னும் பெருசு இருக்குது அப்படின்னு தன் பயணத்தை தொடர்ந்தாரு. பல மாதங்கள். ஒரு நாள் அடர்ந்த காட்டு பகுதிக்கு வந்தாரு. மாலை நேரம், சூரியன் மறைய நேரம். திடீர்னு பயங்கரமான புயல் காத்து, மழை பெய்ய தொடங்கிடுச்சு. இடி இடிக்குது, மின்னல் வெட்டுது. கூரைகளோ தங்க இடமோ இல்ல. இந்த காட்டு பகுதியில ஒரு அடிவாரத்துல பாறைக்கு அவரு ஒதுங்கி நிக்கிறாரு. அப்ப ஒரு அற்புதம் நிகழ்ந்தது. மழையினுடைய வேகம் அதிகரிச்சது. மலை உச்சியிலிருந்து அப்படியே நீர் அருவியா கொட்டுச்சு. அப்ப பாறைக்கு கீழே இருந்த பரந்த நிலப்பரப்பெல்லாம் நனைஞ்சிடுச்சு. மேகங்கள்லாம் விலகி மழை நின்ன உடனே வானம் ரொம்ப வெளுத்து போயிருந்தது. மழையான அமைதி. மலையின் மேல தவர்ந்த மேகங்களுக்கிடையே பல்லாயிரக்கணக்கான நட்சத்திரங்கள் வானில நின்னுவதை பார்த்தாரு. அப்படியே அந்த இயற்கை அழகை கண்டு பக்தர் மனதில் என்ன ஆயிடுச்சுன்னா, குருநாதர் உரைத்த தத்துவம் இதுதானோ அப்படின்னு இந்த பாடலுக்கான சிந்தனை அவருக்கு வெட்டியது. சுற்றிலும் பார்த்தாரு. பூமிதான் பீடம், அவுடையார்னாரு. பீடத்தின் மேல எல்லையே இல்லாமல் உயர்ந்து நிற்கின்ற நீல வானம்தான் சிவலிங்க வானம் அப்படின்னாரு. அப்ப சற்று முன் பெய்ந்த மழைதான் லிங்கத்துக்கான அபிஷேகம். வானத்தில் பிரகாசித்த நட்சத்திரங்கள் தான் ஈஸ்வரனுக்கு சாத்தப்பட்ட ஒளிமாலை. நாலா பக்கமும் விரிந்திருக்கின்ற திசைகள் தான் இறைவனுடைய ஆடை அப்படின்னு அவருக்கு ஒரு பெரிய நாணம் கிடைச்சது இந்த பாடலை ஒட்டியவருக்கு. இப்படியாக இத்தனை காலம் ஒரு சிறிய கருவறையில நான் அபிஷேகம் பண்ணி தேடிட்டு இருந்தேன். ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் நீதானே, ஒவ்வொரு அசைவிலும் உன் வழிபாடுதான்னு கதறி அழுதாரு. அவருக்கு இப்பதான் குருநாதர் சொன்ன மிகப்பெரிய சிவலிங்க தரிசனம் கிடைச்சது அப்படின்றது இந்த பாடலுக்கு ஒரு கதையாக சொல்லி, இந்த தினதோறும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, மன அழுத்தத்திலிருந்து விடுபடுதல், மைண்ட்ஃபுல்னஸ் நம்ம சொல்லிக்கலாம். இயற்கையை பாதுகாக்கணும் அப்படின்றதும் நம்ம வைக்கலாம். ப்ராடு மைண்டா பார்க்க ஆரம்பிக்கணும் அப்படின்றது வரும். அப்புறம் சிம்பிள் அண்ட் காஸ்ட் ஃப்ரீ, எளிமை தூய்மையான வழிபாடு அப்படின்னு நம்ம சொல்லி இந்த பாடலை நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். தளத்தை கௌரவமாக ஒப்படைக்கின்றேன். மிக்க நன்றி. ஐயா, மிக்க நன்றி. மிக அருமை ஐயா. நல்ல விளக்கங்கள். நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறோம். நன்றிங்க ஐயா. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய். திருமந்திரம் 1725. தரையுற்ற சக்தி தனிலிங்கம் விண்ணாம், திரைபொரு நீரது மஞ்சன சாலை, வரைத்தவிழ் மஞ்சு நீர் வானுடு மாலை, கரையற்ற நந்தி கலையுந்தி காமே. Translation: The sky at the earthly floor of Shakti is the linga. The linga's bathhouse is the wave-dashing sea. Water to bath is the creeping cloud in the hill. Its garlands are the stars in the sky. Directions are the garment to the boundless Nandi. ஐயா சொன்ன மாதிரி தான் இப்போ நம்ம சக்தி தன்மையும் நம்ம சிவத்தோட வியாபகத்தை பார்த்துட்டு வந்தோம். எந்த மாதிரி எல்லாம் எங்கும் நிறைந்த பரம்பொருளாக எப்படி இருக்காங்கன்னு. இந்த இதில் அந்த சக்தியோட தன்மை, இந்த உலகத்தில் சக்தியும் சிவமும் ஒன்றாக தான் இருக்கிறாங்க. அது சக்தி தன்மை எந்த அளவுக்கு இங்கே விரிஞ்சு பறந்து இருக்கு அப்படிங்கிறத சொல்லி இறுதி பாடலாக இருக்கு இந்த அண்டலிங்கத்தில். ஏன்னா இப்போ நம்ம அண்டம்னு பார்த்தாலே அதில் இருக்கிற விஷயங்களை தான் பார்க்குறோம். இந்த இயற்கையான விஷயங்கள், நம்ம பூமி, விண்ணுலகம், மண்ணுலகம் எல்லாம், மேகம், கடல், மழை, இது எல்லாமே இருக்கு இல்லையா? அது எல்லாத்தையும் சொல்லி அது எல்லாமே சக்தியோட அம்சம்தான் அப்படிங்கிறதையும் சொல்லி, அதுக்கு எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கிறது சிவம்தான், நந்தி தான் அப்படிங்கிறதையும் சொல்ற மாதிரி நான் பார்க்குறேன். தரையுற்ற சக்தி தனிலிங்கம் விண்ணாம். தரையுற்றன்னா நிலைத்திருக்கும் இந்த பூமியிலையும் சரி, விண்ணுலகமான இந்த ஆகாயமும் சரி, அது அனைத்தும் தனிலிங்கம், அதாவது ஒப்பற்ற தனித்துவமான இந்த சக்தியோட அம்சம்தான். ஏன்னா லிங்கம்னு ஒரு விஷயம் வந்துட்டாலே அங்கே உருவம்ன்றது வந்துடுது. உருவம்ன்றது வருதுனாலே அங்கே சக்தி தான். அதுக்குள்ள இருக்கிற உட்பொருளை உணர்ந்தாதான் அது சிவலிங்கமாகவே மாறும்.
அது வரைக்கும் நீங்க உட்பொருள உணராம நீங்க ஒரு உருவமா தான் லிங்கத்த பார்க்குறீங்கன்னா, நீங்க சக்திய தான் பார்க்குறீங்க. அதனால அந்த உருவத்துக்கு பின்னாடி என்ன இருக்குன்றத நம்ம உள்ளுணர்ந்து பார்த்தா தான் நம்மளால சிவத்த பார்க்க முடியும். அதேதான் நாமளும் ஒரு சிவலிங்கம் தான். நமக்குள்ள சிவம் எங்க இருக்காருன்னு நம்ம உள்ள உணர்ந்து பார்த்தா தான் நாமளும் நமக்குள்ள இருக்க சிவத்த உணர முடியும். அதுபோல இப்ப நம்ம இந்த உடல், இந்த எண்ணம், இந்த உலகம் அப்படின்னு இருக்கிறதெல்லாம் தாண்டி உள்ள போனா தான் சிவம் உணர்ற மாரி, இங்க அண்டத்திலயும் எப்படி இருக்கு அப்படின்னா, நெறைய விஷயங்கள் இருக்கு. திரைப்பொரு நீரது மஞ்சன சாலை. திரை அப்படின்னா அலை, பொருனா மோதுறது. திரைப்பொருனா அந்த அப்ப அம் அலையெல்லாம் இருக்கிற கடல். நல்லா அலை மோதி கொண்டிருக்கிற கடல். நீரது மஞ்சன சாலை. மஞ்சன சாலைன்னா குளிக்கிற இடம். நீராடும் இடம். அதாவது இறைவன குளிக்கிற இடம், இல்லன்னா அரசர்கள் குளிக்கிற இடத்த வந்து மஞ்சன சாலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சக்தி நமக்கு அந்த சிவமும் சக்தியும் சேர்ந்து இந்த உலகம் படைச்ச இடம் எப்படிலாம் இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. கடல், நீர் இருக்கு. அது அது குளிக்கிற இடம் போல, இறைவன் இறைவி குளிக்கிற இடம் போல இருக்கு. வரை தவழ் மஞ்சு மஞ்சு நீர். வரைனா மலை. மலை மேல தவழ்கின்ற மஞ்சு. மஞ்சுன்னா மேகம். அந்த மேகத்துல இருந்து வர மழை நீர். வானுடு மாலை. உடுன்னா நட்சத்திரம். நட்சத்திர மாலைகள். இது எல்லாமே இயற்கையான. நீங்க ஒரு பேப்பர் எடுத்து இயற்கைய வரைங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன போடுவீங்க? ஒரு மலைய போடுவீங்க, நட்சத்திரங்கள போடுவோம், ஆறோ, கடலையோ போடுவோம் இல்லையா? நம்ம என்னெல்லாம் போடுவோம் இல்லையா? அதெல்லாமே நட்சத்திரம், மேகம், அந்த மலைக்கு மேல ஒரு மேகத்த போடுவோம் இல்லையா? அப்புறம் அது மழை தண்ணி போகுற மாரி இயற்கையில இருக்க எல்லா விஷயங்களுமே சொல்றாங்க. அது ஒரு மாலை போல சூடி இருக்கிறாங்க சிவமும் சக்தியும் அப்படின்ட்டு. அதாவது அவங்களோட திருவிளையாடல் தான் இந்த உலகமே. உலகமே அவங்களோட திருவிளையாடல் தான். அவங்க எந்த மாரியெல்லாம் மேனிஃபெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாரி. கரையற்ற நந்தி கலையுந்தி திக்காமே அப்படின்ட்டு. கலையும் திக்காமே அந்த மாதிரி. கரையற்ற அதாவது நந்தி சிவத்துக்கு வந்து கரைன்றது இல்ல இல்லையா? எங்கும் நிறைந்து அது போய்க்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம். அந்த ஒரு விஷயத்துக்கு ஆடையாக இருக்கிறதுன்றது சொல்றாங்க. அவங்க எப்படி இந்த திக்குன்றது எப்படி வரும் உங்களுக்கு? ஒரு திசைங்கிறது ஒன்றுமே இல்லாத இடத்துல திசையே சொல்ல முடியாது இல்லையா? ஒண்ணு சூரிய சந்திரனோட இது இருக்கணும். அத உணர்றதுக்கு. அங்க இருக்கு இல்லன்றத விட நம்ம அத ஒரு ஒரு இதுதான் இந்த திசை தான். இந்த 8 திசைன்னு சொல்றதுக்கும் ஒரு சூரிய சந்திர ஒரு இது வேணும். ஒரு கோள்கள் வேணும். ஒரு கணக்கு வேணும். நம்ம பார்க்குற பார்வை வேணும், உணர்வு வேணும். இது எல்லாமே சக்தி. நீங்க ஒரு திசைன்னு சொல்றீங்கனால உணர்ந்து சொல்றீங்க, யோசிச்சு சொல்றீங்க, அறிவால சொல்றீங்க. இப்படி எல்லாத்துக்குமே சக்தியாக இருந்து, அந்த சிவத்துக்குமே அது 8 திக்கும் இருக்குன்றத நீங்க உணரணும்னாலும் அங்க சக்தி வேணும். அதுபோல ஆடையாக, மாலையாக, ஒரு நீராடும் இடமாக, இப்படி மண்ணுமாக, விண்ணுமாக, இப்படி இயற்கையாக அப்படியே விரிந்து பறந்து விரிந்து இருக்கிற சக்தியும் சிவமும் தான் இங்க அண்டலிங்கமாக இருக்கிறாங்க. இது அனைத்துமே இந்த இயற்கை இதுக்கு ஆதாரமாக இருக்கிறது. இது அனைத்துமே சிவமும் சக்தியுமாக அவங்களோட திருவிளையாடல், அவங்களோட பிரம்மாண்ட உருவம் இப்படி இப்படி இருக்கிறதா அண்டலிங்கம் அப்படின்னு சொல்றதா நான் புரிஞ்சுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வாங்க கிருத்திகாமா. வணக்கம் அம்மா. வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த மந்திரத்தோட ரொம்ப அற்புதமான விஷயங்களை பொருளை லைனையாவும் கௌரியம்மாவும் சொல்லிட்டாங்க. எது சக்தி பீடம், எது ஆகாயம், எது திருமஞ்சன சாலை, எது திருமஞ்சன தீர்த்தம் அப்படின்னு எல்லாமே சொல்லி முடிச்சுட்டாங்க. இதுல இருக்கக்கூடிய ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் மாத்திரம் நம்ம பார்க்கலாம். என்ன சொல்றாரு அப்படின்னா, கரையற்ற நந்தி கலையுந்தி காமே அப்படின்றாரு இல்லையா? அப்போ அந்த அந்த இடம் தான் நம்ம பார்க்க வேண்டியது. இந்த இடத்துல என்ன சொல்றாரு? கரையற்ற நந்தி அப்படின்னு சொல்றாரு. அப்போ மேல இருக்கக்கூடிய அத்தனை இடத்துலயும் சிவத்தினுடைய கூறுபாடு சொல்லிட்டே வர்றாரு. தரையுற்ற சக்தி தனி லிங்கம் அப்படின்றாரு. அப்போ அந்த பூமி மொத்தமும்
அப்படின்னா லிங்கத்தை ஆவுடை அப்படின்னு நமக்கு சொல்றாரு இல்லையா. பின்னாந்திரை பொரு நீரது மஞ்சனச்சாலை அப்படின்றாரு. அப்போ அந்த இடத்துல வந்து எது மஞ்சனச்சாலை? அலை மோதுகின்ற கடல். அப்போ அந்த கடல் அப்படின்னா அத தனியா சொல்றாரு. வரைத்தவள் மஞ்சு நீர் அப்படின்றாரு. அதாவது மேகம் பொழியக்கூடிய அந்த நீர் தான் வந்து திருமஞ்சனம் அப்படின்னு அங்கேயும் வந்து விண்ணளந்து சொல்றாரு. ஐயா சொன்ன மாதிரி ஒரு பிரம்மாண்டமான லிங்கத்தை நம்ம கண்ணு முன்னாடி காட்டுறாரு இல்லைங்களா. மொத்த பூமி, மொத்த கடல், மொத்த மேகம் இதெல்லாம் சொல்றாரு. வானொடு மலை அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த வானொடு மலை என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா எல்லாம் வானோடு மலை அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த வானம் பொருந்தி நிற்கின்ற மலை அப்படின்னும் நம்ம வந்து எடுத்துக்கலாம், மாலைன்னும் எடுத்துக்கலாம். அப்போ அது எல்லாம் சேர்ந்து மாலையாக இருக்கிறது. அப்போ நம்ம கண்ணு முன்னாடி ஒரு பிரம்மாண்டமான லிங்கம் தெரிகிறது. அதெல்லாம் சொல்லிட்டாங்க. ஆனா இப்ப அதுக்காப்புல என்ன கொண்டு வர்றாருன்னு பாருங்க. கரையற்ற நந்தி அப்படிங்கிறார். அப்போ இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு இப்படி நிற்கின்ற கரையற்ற நந்தி அப்படின்னு நந்திய வந்து அத்தகைய லிங்கத்திற்கு அவர் ஈக்குவேட் பண்றாரு. அப்போ என்ன என்ன பொருள் அப்படின்னா நந்தி வேறு சிவம் வேறு அல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இப்ப இந்த நம்ம வந்து சிவலிங்கம்னு தனியா வைக்கிறோம். அதுல எத்தனை வகையான லிங்கங்கள் இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். எதுலெல்லாம் லிங்கம் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்படி எல்லா விஷயமும் பார்த்து லிங்கத்தை தனியாக பிரதிஷ்டை செய்து நாம் வழிபடக்கூடிய ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. அதையும் மீறி, ஏன்னா அதுல நம்ம பாகுபாடு வச்சிருக்கோம்ல. நம்ம வந்து தியானத்துல எந்தெந்த லிங்கங்களை பற்றி கொள்ளலாம்னு பார்த்தோம். அதை வந்து உரையாளர்கள் வந்து இந்தந்த வருணத்திற்கு உரிய லிங்கம்னு வேற அவங்க சொல்லி வச்சிருக்காங்க. அப்போ ஒரு குழப்பம் வரலாம், ஒரு சாதாரண மக்களுக்கு ஒரு குழப்பம் வரலாம். என்ன பண்றது நம்ம இப்படி ஒருத்தருக்கு ஒரு லிங்கம்னு. அப்போ அங்கேயும் ஒரு பேதம் இருக்கு. அப்போ அபேதமற்ற ஒரு நிலையை அவர் நமக்கு காட்டி தருகிறார். எந்த பேதமும் இல்லாத ஒரு நிலையை நமக்கு காட்டி தருகிறார். எதன் மூலமாக? நந்தியை சுட்டு காட்டுகிறார். இந்த 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 ஒரு எளிய சாதகனுக்கு இந்த வானமும் இந்த அண்டலிங்கமும் புரியல அப்படின்னாக்க நீ கவலைப்படாத, நீ நந்திய பார்த்துக்கோ. நந்தி இருக்கக்கூடிய நிலை, நந்தியினுடைய இருப்பு, நந்தியினுடைய உணர்வு உனக்கு என்ன நடக்குது அப்படின்னாக்க இந்த அண்டலிங்கத்தை காட்டி தருகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இதுக்கு முன்னாடி கூட சொல்லியிருக்கேன். ரிஷபோற்சவம் அப்படின்னு ஒரு ஒரு சடங்கு உண்டு. நம்ம வந்து இறக்கிறதுக்கு முன்னாடி கூட இதை பண்ணிக்கலாம். இல்ல இறந்த பிறகு நமக்கு சடங்கு செய்யக்கூடிய காரியம் செய்யக்கூடியவர்கள் இந்த விஷயத்தை செய்வாங்க. என்ன அப்படின்னா ஒரு காளை கன்று வந்து இது வந்து ஒரு உருவகம் தான். ஒரு காளை கன்றை தியானமா கொடுப்பாங்க. அதுக்கு பூஜை செய்து அதுக்கு அபிஷேகம் அலங்காரம் எல்லாம் செய்து அதை வந்து தானமா கொடுப்பாங்க. அந்த தானமா கொடுக்கக்கூடிய அந்த ரிஷப கன்றை வந்து பராமரிக்கிறதுக்கும் அந்த தானமா கொடுக்குற சமயத்துல எல்லா விஷயமும் பண்ணி கொடுப்பாங்க. இது என்ன சொல்லுது அப்படின்னாக்கா நந்தியினுடைய வாளை பற்றி கொண்டு நாம் வந்து அந்த ஒரு வருட காலம் அந்த ஆன்மா பயணப்பட வேண்டிய பலவிதமான கட்டங்கள் இருக்கு. அதுக்குதான் நம்ம வந்து மரணம் நேர்ந்த உடனே அடுத்த ஒரு வருஷத்துக்கு அந்தந்த திதிக்கு அந்தந்த மாசத்துல வரக்கூடிய அந்த திதியில நம்ம வந்து சோதகும்பம் மாசியம் அதெல்லாம் பண்ணுவோம் நம்ம. ஏன்னா அவங்களுக்கு அந்த நீரும் தண்ணீரும் கிடைக்கணும், நீரும் எள்ளும் கிடைக்கணும், உணவும் கிடைக்கணும் அப்படின்னு. அப்படி கிடைக்கும் போது நம்மளுடைய கர்ம வினைக்கு தக்கவாறு நிறைய கஷ்டமான நிலைகளை தாண்டி போவோம். இருளான ஒரு பூமியை தாண்டி போவோம் அப்படிலாம் நம்ம புராண தலங்கள்ல இருக்கு. அப்ப ஆனா அந்த இடத்துல எல்லாம் இந்த நந்தியினுடைய இந்த ரிஷபோற்சவம் ரிஷப விரஜனம் சொல்லுவாங்க. அந்த இதை பண்ணிட்டோம்னாக்கா என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம வந்து நந்தியினுடைய வாளை பற்றி கொண்டு நம்மால் அந்த இன்பமான நிலைகளை கடந்து சென்று விட முடியும். இது ஒரு உருவகம் தான். அப்ப என்ன சொல்றாரு?
அந்த நந்தி எப்பேற்பட்ட நந்தி, இந்த அண்டலிங்கத்திற்கு ஈக்குவலான நந்தி. நான் வந்து ஆன்மா மரணம் அடைந்த பிறகு நம்முடைய புராணம் சொல்லக்கூடிய விஷயத்த சொல்லியிருக்கேன். அப்ப நம்ம இங்க இருக்கும்போது என்ன பண்ணலாம், அந்த அண்டலிங்கத்தை வழிபடுவது எப்படி அப்படின்னு நமக்கு புரியல, இன்னைக்கும் நம்மளால அந்த உள்ள பிரம்மாண்டம் இறங்கல அப்படின்னா, நம்ம அந்த பிரம்மாண்டமாக நிற்கின்ற அந்த பிரம்மாண்டத்திற்கு இணையாக நம்முள்ளே நம் நம் கண் முன்னே ஸ்தூலமாக நிற்கின்ற அந்த நந்தியை வழிபடு. அதுதான் அந்த அண்டலிங்கத்தினுடைய உருவகம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கோயில்ல லிங்கம் இருக்கும், அதுக்கு நேர் எதிராக நந்தியம்பெருமான் இருப்பார். இப்ப நந்தியம்பெருமான் வந்து நீங்க தஞ்சாவூர் பிரகதீஸ்வரம், அந்த கங்கை கொண்ட சோழபுரம், இன்னும் நிறைய கோவில்கள்ல பாத்தீங்கன்னா நந்தி வந்து ரொம்ப பெருசா இருக்கும், லிங்கத்தை விட பெருசா இருக்கும். அப்போ அந்த மாதிரியான அப்போ நம்ம பிரதோஷ காலத்துல யார வழிபடுறோம் அப்படின்னாக்கா நந்தியம்பெருமானை தான் வழிபடுறோம். அப்போ இந்த நந்தியம்பெருமான் யாரு அப்படிங்கிற ஒரு ஒரு குறிப்பை வந்து இந்த இடத்துல நமக்கு காட்டி தருகிறார். நான் நேத்திக்கு ஒரு கோவில் போனேன். அந்த அந்த இடத்துல அப்படியே வரிசையா ஒரு ஒரு தடவையும் நான் கும்பகோணம் போயிட்டு வரும்போது அந்த கோயிலை தாண்டி தான் வருவேன். ஆனா என்னமோ போகணும்னு தோணுதே கிடையாது. நேத்திக்கு போனேன். அந்த வளவனூர் தாண்டி ஒரு ஊர் இருக்கு, பனையபுரம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த பனையபுரத்துல பனங்காட்டீஸ்வரர் அப்படின்னு ஒரு ஒரு கோவில் இருக்கு. அந்த கோயிலோட லிங்கம் வந்து சுயம்பு லிங்கமா, அவ்வளோ பெருசு, அவ்வளோ கீர்த்தி அடைந்த ஒரு கோவில் அது. சிபி சக்கரவர்த்தி வந்து அந்த அங்கதான் வந்து அந்த புறாவுக்கு வந்து அவரு ஈந்தாரு, அவருடைய சதையை ஈந்தாரு. ஒரு சிலர் வந்து அங்கதான் அவர் வந்து முக்தி அடைந்தார் அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி அந்த இறைவனுடைய பெயர் வந்து ருணேஸ்வரரா, அந்த மாதிரி ஏதோ ஒரு பனங்காட்டீஸ்வரர்னு தமிழ்ல சொல்றாங்க. அவர் வந்து கண்களை காப்பாற்றக்கூடிய தெய்வமாக வணங்குகிறார்கள். சூரியன் வந்து சாப விமோட்சம் தக்ஷனுடைய யாகத்துல கலந்து கொண்டதுனால் அவருக்கு பாபம் பற்றி அந்த பாப விமோச்சனத்திற்காக இன்னைக்கும் சித்திரை பிறந்து 7 நாளைக்கு காலையில சூரியோதயம் ஆன உடனே 20 நிமிஷம் சுவாமி உடைய திருமேனிலையும் அம்பாளினுடைய திருமேனிலையும் சூரியன் வந்து நேரடியா படுமா. அந்த கோயிலோட அமைப்பே ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப அற்புதமா இருக்கு. கண்ண மகரிஷி ஜீவ சமாதியான இடம், இவ்வளோ விஷயம் இருக்கு இந்த இந்த இடத்துல. ஆனா நந்தியம்பெருமான் நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப எதுக்கு இந்த இடத்த சொல்றேன்னா, நந்தியம்பெருமான் பாத்தீங்கன்னா குட்டியா, ரொம்ப குட்டியா, லிங்கம் வந்து அவ்வளவு பெரிய லிங்கமா இருக்கு. நந்தியம்பெருமான் வந்து அவ்வளவு சின்னவரா இருக்காரு அந்த இடத்துல. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த மிக உயர்ந்த நிலையில இல்ல என்னால அண்டலிங்கத்தை புரிந்து கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு ஒரு உயர்ந்த ஆன்மா மிக எளிதாக கோயிலை பற்றி கொள்ளும் அப்படிங்கிறதுதா என்னுடைய புரிதலா இருந்தது. ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். அப்ப நம்மளால அந்த பெரிய அண்டலிங்கத்தை பற்றி கொள்ள முடியலையா, நீ ஒன்னும் கவலைப்படாத. நீ என்ன பண்ண அப்படின்னாக்க, நீ இந்த நந்தியை பற்றிக்கொள், கரையற்ற நந்தியை பற்றிக்கொள். அவர்தான் கலை உந்திக்காமே அப்படின்றார். உந்திக்காமே அப்படின்னாக்க ஆடை அப்படின்னு. அப்ப அந்த எப்போ நம்ம ஆடை வந்து முதன்மையாக தோன்றும் அப்படின்னா, இறைவனுக்கு யாராவது ஆடைய அணிவிக்க முடியுமா? முடியாது. ஆனால் உருவற்ற ஒரு விஷயத்தை உருவம் கொண்டு வர்றதுக்கு அந்த ஆடை வந்து உபயோகப்படும். நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு 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 உருவற்ற ஒரு விஷயம் இருக்கு. அந்த உருவற்ற விஷயத்தின் மேல நம்ம ஒரு போர்வையை போட்டும் போது அது வந்து உருவோடு நமக்கு புரியும், ஆடையை போற்றும் பொழுது. அப்போ அந்த மாதிரி அண்டலிங்கத்தினுடைய பிரதிநிதியாக, அண்டலிங்கத்தினுடைய அடையாளமாக திருமூலர் நமக்கு யாரை காட்டி தருகிறார் அப்படின்னா, நந்தியம்பெருமானை காட்டி தருகிறார். அதுவும் 8 திக்கிலும் பறந்து நிற்கக்கூடிய அந்த அண்டலிங்கத்தின் பிரதிநிதியாக, அடையாளமாக அவர் வந்து நமக்கு காட்டி தருகிறார் அப்படின்னு. அப்ப இப்ப நமக்கு புரிஞ்சிருக்கும், நந்தியம்பெருமானை எம்பெருமானாகவே நாம் வழிபடக்கூடிய அந்த ஒரு மரபு, அந்த ஒரு உண்மை ஞானம் நமக்குள்ள எப்படி வந்திருக்கும் அப்படின்னாக்கா, திருமூலரின் மூலமாகத்தான் நமக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ரொம்ப அற்புதமான சூட்சுமமான மந்திரம். அதை உங்களோடு பகிர கிடைச்ச இந்த காலை வேலைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. மிக அருமை, ரொம்ப அழகான விளக்கங்கள் கொடுத்தீங்க. வாங்க விந்தியாமா, வணக்கம் அம்மா.
அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமுலரே போற்றி. 1725வது திருமந்திரம், தரை உற்ற தனி லிங்கம். திருமந்திரம், தரை உற்ற சக்தி தனிலிங்கம் விண்ணாம், திரை பொரு நீர் அது மஞ்சன சாலை, வரைத்தவள் மஞ்சு நீர் வான்வுடு மாலை, கரையற்ற நந்தி கலையும் திக்காமே. அருமையான திருமந்திரம். தரைமேல் பதிக்கப்பட்ட சிவலிங்கத்தின் அடிப்பக்கம் ஆவுடையார் சக்தியாகும், பூமியாகும். அதன் மேல் தனியாக தூண் போல அமைந்த லிங்கம் பானலிங்கம் விண்ணாகும். அலைமோதி ஆரவாரிக்கும் கடல் நீரே இத்திரு உருவுக்கான திருமஞ்சன நீராட்டாகும். மலைகளில் தவழும் மலை மேகம், மலையே அபிடேக தீர்த்தம், வானில் மின்னும் நட்சத்திரங்கள் சூட்டிய மணி ஒளி மாலை. இப்படி விண்ணும் மண்ணும் அளக்க விரிந்து பறந்து நிற்கும் நந்தி எம்பெருமானுக்கு ஆடை 8 திசைகளுமே. திரை, அலை, பொரு, மோதும், உடு, நட்சத்திரம், கரையற்ற எல்லையில்லாத கலையும் ஆடைகளும், திக்கு திசைகள். கழக வெளியீட்டில் நிலத்தின்கண் அமைந்த ஆவுடையார் ஆகிய சக்தியின் மேல் சிவலிங்கம் விண்ணாகும். அலை பெருகும் கடல் அச்சிவபெருமான் திருமுழுக்கு செய்யும் திருமஞ்சன சாலையாகும். அவர் முழுகும் திருத்த நீர் மலையில் தவழும் உலையா மேகங்களாகும். திருமேனியில் சூடும் மாலை விண்ணின்கண் காணப்படும் எண்ணிலா விண்மீன்களாகிய உடுக்களாகும். தத்துவம் கடந்த எல்லையிலா சிவபெருமானுக்கு திரு ஆடை 8 புலன்களாகும். உடு நட்சத்திரம், புலன் திசை. தரை உற்ற சக்தி, தரை ஆவுடையார். லிங்கம் விண், ஆகாயம் லிங்கம். திரை பொரு நீர், கடல். மஞ்சன சாலை, நீர் ஆடுதற்குரிய இடம். வரைத்தவள் மஞ்சு நீர், வரைகளின் மேல் தவழும் மேகம் கங்கை நீர். வான் உடு மாலை, வானத்தில் விளங்கும் மீன் கணங்கள் ஆகாய லிங்கத்தின் மேல் விளங்கும் மாலையாகும். கரை அற்ற நந்தி, தத்துவம் கடந்த நந்தி எம்பெருமான். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க மேம், மிக்க நன்றி. வேற யாரும் உங்களோட கருத்து, உங்களோட புரிதலை பகிர்ந்துக்கலாம். கேள்வி இருந்தாலும் கேட்கலாம். நிறைவு செஞ்சுக்கலாங்களா? அனைவருக்கும் நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். தலம் நிறைவு பெறுகிறது. திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம், திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம், திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய.